என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாம் இன்று கேட்கப் போகும் கதையின் பெயர் படிப்புக்கு வழி படிப்பேயாகும். உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். கானகத்தில் பல்வேறு சக்தி பெறும் நோக்கங்களுடன் பலதரப்பட்ட முனிவர்கள் ஆசிரமங்கள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். அவர்களில் பரத்வாஜர் மற்றும் ரைப்பர் என்ற பிராமணர்கள் மிகுந்த அன்பு பூண்ட நண்பர்களாக இருந்தனர். பரத்வாஜருக்கு யவக்ரீதன் என்ற மகன் இருந்தான். ரைப்பருக்கு பராவசு, அர்வாவசு என்ற இரு புதல்வர்கள் இருந்தனர். ரைப்பர் வேத சாஸ்திர வித்தனாக இருந்ததால் பராவசு, அர்வாவசு ஆகியோரும் வேதம் நன்கு கற்று நீண்டகால பயிற்சி பெற்று தந்தையைப் போலவே புகழ் பெற்று விளங்கினர். அந்தணர்களும் மற்றவர்களும் ரைப்பர் முனிவருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் பெரிதும் மதிப்பளித்து வந்தனர். ஆனால் பரத்வாஜர் தம் காலத்தை எல்லாம் தவத்திலேயே செலவழித்து வந்ததால் கல்வி கேள்விகளுக்கு அதிக இடமின்றி புகழின்றி இருந்தார். இது கண்டு யவக்ரீதன் நெஞ்சுக்குள் பொறுமினான். தன்னையும் யாரும் மதிப்பதில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையில் இருந்தான். இதற்கு ஒரு முடிவு காணும் பொருட்டு யவக்ரீதன் இந்திரனை குறித்து பெரும் தவம் இருந்தான். எரியும் நெருப்பால் தன் தேகத்தை வாட்டிக் கொள்ளும் கடும் தவம் புரிந்தபோது தேவர்களும் வெப்பத்தால் தாக்கப்பட்டனர். இதனால் தேவேந்திரன் யவக்ரீதன் முன் தோன்றி, யவக்ரீதா, இதன் பொருட்டு இந்த கடுந்தவம் இருக்கிறாய் என்று கேட்டான். என் தந்தையின் நண்பர் ரைப்ப முனிவரையும் அவர் பிள்ளைகளையும் மதிப்பது போல அந்தணர்கள் என்னையும் என் தந்தையையும் மதிப்பதில்லை. வேதங்கள் ஏதும் எங்களுக்கு ஓதத் தெரியவில்லை என்பதுதான் அதன் காரணம். பிராமணர்கள் இதுவரை ஓதி வராத அனைத்து வகை வேதங்களையும் நான் அறிந்திருக்க வரம் வேண்டும். பெரிய வேத பண்டிதனாக மாற எனக்கு வரம் வேண்டும். குருவின் வாயால் வேதம் ஓதி நான் இனிமேல் கற்பதென்றால் காலம் போதாது. அதற்கெல்லாம் மிகவும் கஷ்டப்பட வேண்டும். எனவே குறுக்கு வழியில் வேத பண்டிதனாக மாறுவதற்காகத்தான் இந்த கடும் தவம் இருக்கிறேன். இந்திரனுக்கு யவக்ரீதன் வேண்டுகோளை கேட்டு சிரிப்பதா அல்லது கோபப்படுவதா என்று தெரியவில்லை. இப்படி எங்கேனும் ஒரு மடையன் இருப்பானா என்று நினைக்கத் தோன்றியது அவனுக்கு. யவக்ரீதனே, படிப்பாளியாக ஆசைப்படுகிறாய். படிப்பாளியாக ஆக என்ன வழி? படிப்புத்தான் ஒரே வழி. அதை விட்டுவிட்டு படிக்காமல் படிப்பாளி என்ற பட்டத்தை கடையில் விலைக்கு வாங்குவது போல வரத்தால் பெற எண்ணுவது பேதைமை. ஒரு நல்ல குருவிடம் போய் பயின்று படிப்பாளியாகு என்று கூறிவிட்டு தேவேந்திரன் மறைந்தான். யவக்ரீதனுக்கு இந்திரனின் அறிவுரை எட்டிக்காயாக கசந்தது. குருவிடம் போய் வெட்டித்தனமாய் காலத்தை வீணாக்காது சுலபமாய் படிப்பாளி பட்டம் பெறத்தானே இந்த தவம் செய்ய முடிவெடுத்தேன் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டே மீண்டும் கடும் தவத்தில் ஆழ்ந்தான் யவக்ரீதன். இரண்டாம் முறையும் இந்திரன் நேரில் வந்து சற்று கடுமையாகவே யவக்ரீதனை எச்சரித்து மறைந்தான். ஆயினும் யவக்ரீதன் தவத்தை நிறுத்தவில்லை. என் கோரிக்கையை இந்திரனே நீ நிறைவேற்றாவிடில் என்னுடைய சரீர அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டி நெருப்பில் போட்டு ஹோமம் செய்வேன் என்று தவம் செய்தான். தவத்துக்கிடையில் ஒரு நாள் கங்கையில் ஸ்நானம் செய்ய யவக்ரீதன் சென்றபோது ஒரு நோய்வாய்ப்பட்ட மெலிந்த வயோதிக பிராமணன் ஒருவன் கங்கை கரையில் உட்கார்ந்து ஒவ்வொரு பிடி மண்ணாக நீரில் போட்டுக்கொண்டே இருந்தான். யவக்ரீதன் அதை பார்த்து, ஏ கிழவா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். மக்கள் நடந்து செல்வதற்கு வசதியாக கங்கை நதியின் மத்தியில் ஒரு மணல் சேது கட்டி கொண்டிருக்கிறேன். ஓடும் ஆற்றை கைப்பிடி மணலால் கட்டுப்படுத்த முடியுமா என்று அவனை பார்த்து யவக்ரீதன் கேட்டான். தேவங்களை படித்து ஓதுவதற்கு முயற்சி செய்யாமல் தவம் செய்து பெறலாம் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது நான் இவ்விதம் நினைப்பது தவறா? தன்னை நையாண்டி செய்த கிழவன் இந்திரன் என்பதை புரிந்து கொண்ட யவக்ரீதன் திரும்பவும் இந்திரனை வணங்க, சரி, வரம் தந்தேன், வேதம் ஓதி பண்டிதனாவாய் என்று இந்திரன் ஆசீர்வதித்தான். இந்திரனை வணங்கி வேத வித்வானாகிவிட்டேன் என்று தம்பட்டம் செய்து கர்வம் கொண்டு அதன் பின் அலைந்தான் யவக்ரீதன். ஒரு நாள் ரைப்பருடைய ஆசிரமத்தில் உள்ள நந்தவனத்தில் அவரது மருமகள் பூப்பறித்து கொண்டிருந்தாள். இந்திர கர்ப்பம் கொண்டிருந்த யவக்ரீதனுக்கு காமக்கிற்கு வேறு குடிகொண்டு விட்டது. இப்போது ரைப்பருடைய மருமகள் மீது ஆசை கொண்டு அவளிடம் நெருங்கினான் அவன். இதனால் மனமுடைந்த ரைப்பருடைய மருமகள் நடந்ததை அழுத கண்ணீருடன் கூறினாள். உடனே கோபம் கொண்ட ரைப்பர்
தன் தலையிலிருந்து ஒரு ரோமத்தை பிய்த்து அக்னியில் போட்டு மந்திரம் சொல்ல அழகிய பெண்ணுருவானது அது. மீண்டும் ஒரு ரோமத்தை ஜடையிலிருந்து எடுத்து ஹோமத்தில் போட ஒரு பயங்கரமான பூத உருவெடுத்தது அது. போய் யவக்கிரீதனை வதம் செய்யுங்கள் என்று ரைப்பர் கட்டளையிட்டதும் 2 பூதங்களும் யவக்கிரீதனை துரத்தி கொன்றன. படிப்புக்கு வழி படிப்பே. முற்றும். படிப்புக்கு வழி படிப்பே என்ற பாமர அடிப்படையை மறுத்து குறுக்கு வழியில் பெற்ற வரம் தந்த கர்ப்பம் யவக்கிரீதனின் உயிரை பறிக்கும் அளவுக்கு கொண்டு போய்விட்டது. ஆம், எதனையும் நேர்வழியில் பெறுவோம். நன்றி, வணக்கம்.